எனக்கு பன்னீர் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. செஞ்சு தரியாக்கா? வா வைஷு, நான் பன்னீர் கறி செஞ்சு தரேன். அது உனக்கு சப்பாத்தி கூட வேணுமா, ரைஸ் கூட வேணுமா? எனக்கு ரைஸ் கூட தான் வேணும். ஆஹா சூப்பர், வா போகலாம். இப்போ நான் அதுக்கு 1/2 kg பன்னீர் எடுத்திருக்கேன். ஓகே. கேண்டில் ஃபர்ஸ்ட் ஏற்றிட்டு நம்ம லக்ஷ்மிக்கு ஒரு நமஸ்காரம் போட்டு ஆரம்பிக்கலாமா? அது என்ன ஒரு ரூல்ஸு? சரி ஓகே, ஏதோ ஒன்று உனக்கு பிடிச்சிருக்கா, நம்ம செய்யலாம். இப்போ அழகாக 1/2 kg பன்னீரை அழகாக சக்கு சக்கு சக்குன்னு கட் பண்ணி அதை இன்னொரு கட் பண்ணி அழகாக அந்த பன்னீர் குட்டியை வெளியே அழகாக எடுத்து வைக்கலாமா? ஐ ஜாலி ஜாலி பண்ணாக்கா. இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ பன்னீருக்கு ஒரு சின்னதாக சில்லுன்னு ஒரு குளியல் போட்டு வந்துடலாம். ஓகே டண்டா டண்டா. சரி, நீ இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வாப்போம். இதோ எடுத்துன்னு வந்துட்டேன். தண்ணி ஊற்றலாமா? இந்த நல்லா பன்னீர் நல்லா குளிச்சுக்கோ, தேய்ச்சி தேய்ச்சி நல்லா குளிடாச்சிடலாம். என்ன மாதிரி இருக்கு. இப்போ பாரு, உன்னை என்னமா கட் பண்ண போகிறேன். அக்கா உன் தங்கச்சிக்கா நானு. பரவாயில்ல, சாப்பாடுன்னு வந்துட்டா தங்கச்சி அக்கா அதெல்லாம் வரக்கூடாது. அம்மா அப்பா அக்கா. அடுத்து யாரு? அண்ணா. அப்புறம் அண்ணா அப்புறமா ஓகே. இப்போ பாரு, நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்க வைஷு நீ. இப்போ இதை நல்லா அழகாக அடுக்கி வச்சுட்டு நம்ம இப்படியே விட்டுற போகிறது கிடையாது. நல்லா சுட தண்ணியை காய வச்சு உன்னை அதில் போட்டு நல்லா முக்கி முக்கி எடுக்க போகிறேன். என் மேலே உனக்கு அவ்வளோ கோமாக்கா? இல்லைடா செல்லம், அவ்வளோ பாசம் உன் மேலே. இப்போ பாரு, நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒன்று போட்டாச்சா, கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அப்போ எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வைக்கணும். அதுவும் பிளேட்டில் வைக்கும் போது தனித்தனியாக பிரித்து வைக்கணும். ஒன்று மேலே ஒன்று வச்சா இது நல்லா பன்னீர் நல்லா நீ வெந்திருக்கிற இல்லை, ஒன்று மேலே ஒன்று பாசத்தில் நீ ஒட்டிக்குவ. அதனால் ஒட்டி வைக்கக்கூடாது, தனித்தனியாக பிரித்து அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம். சரியா? சரி. இப்போ ஸ்டவ் கடாயை பற்ற வச்சுட்டு இப்போ கடாயை காஞ்ச உடனே எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கணும். ஓகே? என்ன கண்ணில் என்ன வறுக்க போறியா? இல்லை, உன்னை தாளித்து எடுக்க போகிறேன். அதுக்கு வெங்காயத்தை போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே கறிவேப்பிலையும் ஒரு கொத்து அளவுக்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணணும்னு வந்த உடனே உன்னை நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுப்பேன்னு நினச்சிடாத, இல்லைன்னா குழம்பு கெட்டு போயிடும். வெங்காயம் எந்த அளவுக்கு தாளிக்குதோ அப்பதான் தெரியுது என் மேலே என்கிட்ட கோவம் இருக்குன்னு. அப்படி கிடையாதுடா செல்லம், வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், கெட்டு போகாமல். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயத்துக்குள்ளேயும் அந்த உப்போட டேஸ்ட்டு இறங்கி இருக்கும். சரியா? சரி சரி. என்ன உன்னோட சரி சரின்னு சொல்கிற பதிலில் ஒரு சக்தியே இல்லை. அது என்ன பண்ணுறது, என்ன தானே வறுக்க போகிறேன், அதில் என்ன சந்தோஷம் இருக்க போகுது. சரி, உன்னை வெறும் உப்பு போட்டு வறுக்க போகிறதில்ல, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணோம். அதை ஆட் பண்ணால் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கு தான். இப்போது அது கூடவே தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சமாக குழம்பு கொஞ்சம் சேர்ந்து வரும். சரியா கொஜ்ஜு? அதனால் 4 தக்காளியை நம்ம பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்லையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டு தக்காளி போட்ட உடனே உப்பு போட்டுடணும். ஏன் உப்பு போடணும்னா அது தக்காளிக்கான உப்பு போடணும். சரியா? அதுக்குன்னு இஷ்டத்துக்கு வாரி போட்டுறாத உப்பு, அப்புறம் கடல் தண்ணி மாதிரி கக்கும். சரி, இப்போ வதக்கிட்டு அது கூட தக்காளி நல்லா வதங்கி வந்த உடனே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தெரியுமா? சில்லி பவுடர். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூளும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே என்ன போடணும் சொல்லு பார்க்கலாம்? கரம் மசாலா 1 டீஸ்பூன். அச்சோ மக்கு, 1 டேபிள் ஸ்பூன் இல்லை கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் போடணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சரியா? நல்லா மிக்ஸ் பண்ண அது கொஞ்சம் நல்லா குக் ஆகுமா சிம்மில் வச்சிடணும். இப்போ சிம்மில் வச்சுட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ என்ன ஆகும்னா அந்த டொமேட்டோ குஜ்ஜை பார்க்கும் போது செப்பரேட்டாக தக்காளி செப்பரேட்டாக இருக்குமாக்கா? அவங்க என்ன இந்தியா பாகிஸ்தானா செப்பரேட் ஆகிறதுக்கு? நல்லா குஜ்ஜு நல்லா குக் ஆகியிருக்கும். அப்புறமா அது கூடவே கொஞ்சமாக புதினாவை கொத்தமல்லியை தூவி விடும் போது என்ன ஆகும்னா தெரியல, எனக்கு தெரியும், வெறும் உனக்கு தெரியுதா இல்லையான்னு நான் செக் பண்ணேன். சரி, கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு
கொச்சு நல்லா கொதிக்கணும் சரியா. கொதிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கொத்தமல்லியோட வாசனையும் போயிடும். தக்காளியும் நல்லா வெந்துட்டுருக்கும். அது ஆல்ரெடி வெந்துடுச்சு. அது கூட இப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவாக வெந்திருக்குமா. அந்த டைமில் நல்லா அது கொதிச்சு வர்றதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், உன்னை அழகாக சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சல, எவ்வளோ பாரு மெத்துன்னு இருக்க. விட்டா நான் அது மேலேயே தூங்கிடுவேன். ஆஹா, நான் தாங்க மாட்டேன் வயிற்றுக்கு. சரி, இப்போ நான் உன் மேலே தூங்க போகிறதில்ல. உன்னை சின்னதாக கட் பண்ணி அதை அழகாக உனக்கே ஊட்டி விடுறேன் சரியா. சரி. ஏன்னா பன்னீர் உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா சின்சான். அதுக்கு தான் என்ன சின்சான்னு கூப்பிடாதக்கா, எனக்கு வெக்கமா வருது. சரி வைஷா, எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில், எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் அழகாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு பாரு. அப்படியே கட் பண்ணும் போது ஆஹா, எனக்கு கேக் சாப்பிடணும் போல இருக்கு. சரி கேக் உனக்கு அப்புறமா நான் சொல்லி கொடுக்குறேன் சரியா. இப்போ நீ பன்னீர் கிரேவியை கற்றுக்கோ. அதுக்கப்புறமா கேக்குக்கு போவா. இப்போ குழம்பு கொதிச்சிடுச்சு. எனக்கும் தெரியும், சொல்கிறேன் இரு. இப்போ நல்லா கொதிக்குது இல்லை, இந்த டைமில் அந்த பன்னீரை அப்படியே மெதுவாக எடுத்து மேலே தூவி விட்டு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடணும் சரியா. அதுக்கு நீட்டு வேகமாக போட்டு கிளறிட போகிற. பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்காக. சரி, உன்ன மாதிரி க்யூட்டாக சாஃப்டாக இருக்குல்ல, அதனால் அதை மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். கோவமாக ரேஷாக கிளறி விட்டோம், நீ எப்படி அழுதுகிட்டு உட்காருவியோ அந்த மாதிரி பன்னீரும் உடஞ்சி போயிடும் சரியா. எனக்கு இப்பயே தெரிஞ்சு போச்சு நீ என்ன பண்ண போற என்னன்னு. நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, உன்னை அழகாக ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நல்லா லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டோமா. ஜி பூம்பா, இப்போ பார்த்தியா கொதிக்குது நல்லா. இப்பயும் அதே மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சுன்ட்டு ஒரு 5 நிமிஷம் போதும்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் கூட ஜாஸ்தி தான். ஏன்னா பஞ்சு மாதிரி வெந்திருக்குல்ல, அதனால இட்ஸ் ரெடி டு சர்வ். ஜாலி, சூப்பரா இருக்கு. இப்போ நீ கேட்ட ரைஸ் கூட பன்னீர் கிரேவி ரெடி. நம்ம சாப்பிடலாமா? நம்ம வியூவர்ஸ்க்கு பை சொல்லிடலாம். பை गाइस, லவ் யூ.